ஹலோ கைஸ், எப்பயுமே தீபாவளிக்கு எல்லார் வீட்லையும் பண்ணுறது பாயசம். அந்த பாயசமே வந்து கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி ரொம்பவே க்ரீமி அண்ட் டெலிஷியஸான ரைஸ் கீ பண்ணி கொடுங்க. வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே திரும்ப திரும்ப கேட்பாங்க. இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிட்டு கேஷ்யூ நட்டும் பிஸ்தாவும் நீட்ட வாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன். அதை அப்படியே இது கூட ஆட் பண்ணிட்டு நல்லா கோல்டன் ஃப்ரையாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் ரைஸை வந்துட்டு ஒரு ½ அன் ஹவருக்கு ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதை அப்படியே தண்ணி இருத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கேஷ்யூ ஃப்ரை பண்ணி வச்ச கீலேயே 1 லிட்டர் பாலை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கோஸாக கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிற அரிசியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் கலருக்காக 1/4 டீஸ்பூன் டர்மரிக் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு குங்குமப்பூ கூட ஆட் பண்ணிக்கலாம். அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ½ கப் சுகர் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். டீஸ்பூனில் 6லேருந்து 7 டீஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் மில்க் மேட் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கிறேன். ஃப்ளேவருக்காக 2 ஏலக்காவை தட்டி இது கூடவே சேர்த்துக்கிறேன். பால் வந்துட்டு இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இதிலே அரிசி நல்லா வெந்து வந்துடும். இப்போ ஃப்ளேவர் பேலன்ஸ் பண்ணுங்கிறதுக்காக 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 டீஸ்பூன் கீ வந்துட்டு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற நட்ஸை இது கூட சேர்த்துக்கலாம். 20 போல் கிஸ்மிஸ், 2 டீஸ்பூன் சாரப்பருப்பு சேர்த்துருக்கேன். சாரப்பருப்பு ரொம்பவே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. உங்ககிட்ட இல்லாட்டினா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், நம்மளோட கீர் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு பாருங்கள். இது ரொம்பவே டெலிஷியஸாக இருக்குங்க. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.